அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மடிப்பிச்சை ஏந்தி ஊராட்சி செயலாளர்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் 18வது நாளாக ஊராட்சி செயலாளர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று 18வது நாளான இன்று மடிப்பிச்சை ஏந்தி ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் சேர்க்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், தற்போது 18வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தற்போது துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது வரைக்குமாவது வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்களா? அதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கள தகவல்கள் என்ன ராம்குமார்? கண்டிப்பாக அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சி செயலாளர்களாக பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர்கள் தங்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக 18வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஊராட்சி செயலாளர்கள் மடிப்பிச்சை ஏந்தி இந்த விளம்பர திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள், பெண்கள், ஆண்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விளம்பர திமுக அரசுக்கு எதிராக இந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதாவது தற்போது பெண்கள் உரிமை தொகை 5000 ரூபாய் விடுவித்துள்ள விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த உரிமை தொகையை அறிவித்திருக்கிறார். இதனை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் உள்ள கிராமப்புறங்களில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் கிராமப்புறங்கள் மேம்பாடு, அத்தியாவசிய குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை அரிய பணிகளை செய்து வருகிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியம் வாங்கக்கூடிய இந்த ஊராட்சி செயலாளர்கள் தங்களை தற்போது விளம்பர திமுக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறது. அந்த ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வலியுறுத்தி கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும், அதே போல இந்த மாதம் 4ஆம் தேதி முதல் தற்போது வரை 18 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காத இந்த விளம்பர திமுக அரசு ஊராட்சி செயலாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக தினமும் கைது செய்து திருமண மண்டபங்களில் அழைத்து வைக்கும் நிகழ்வுதான் விளம்பர திமுக அரசின் காவல்துறை செய்து வருகிறது. அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த போராட்டத்தின் போது ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடுவோம் என தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது வரை அந்த அரசாணை வெளியிடாமல் பகுதி நேர ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மாதம் 3400 ரூபாய் ஊராட்சி செயலாளர்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இதனை ஒற்றுக்கொள்ளாத இந்த ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ச்சியாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க. இதுல கடந்த 18 நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இதுவரை விளம்பர திமுக அரசு அதாவது அரசாணை வெளியிடாமல் அவர்களை காலம் தாழ்த்தி தெரு தெருவாக அகதிகள் போல அவர்களை போராட வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஊராட்சி ஆணையரோ யாரோ இதுவரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. தொடர்ச்சியா இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் நேற்று முன்தினம் திருவோடு ஏந்தி போராட்டம் பண்ணீங்க, நேற்று கருப்பு துணி ஏந்தி போராட்டம் பண்ணி இன்னைக்கு மடிப்பிச்சை ஏந்தி போராட்டம். இந்த விளம்பர திமுக அரசு அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியா உங்களை கண்டும் காணாதது போல் இருந்து வருது. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏன்னா தகுதியான எங்களுக்கு ஓய்வூதியம் மறுக்கிறது இது நியாயமா? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு எத்தனை ஆயிரம் ஊராட்சி செயலர்கள் கண்ணீரோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்கிறோம்? உழைக்கிறோம். நாங்கள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் உழைக்கிறோம். எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஓய்வூதியத்திற்கான அனைத்து ஓய்வூதியத்திற்கான அடிப்படை ஊதியம் பெறுகிறோம். முழுமையான நேர பணியாக இருக்கிறோம். நீதிமன்றத்தில் சென்று இவர்கள் முழு நேர பணியாளர்கள் முறையான காலமுறை ஊதிய கட்டில் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறீர்கள், சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறீர்கள். ஆனால் பென்ஷனையோ பகுதி நேர பணியாளரோடு சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளரோடு இணைத்து அறிவிக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு 18 நாட்களாக நாங்கள் சென்னையில் இருந்து போராடுகிறோம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் மனம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் மிக குறைந்த ஊதியம் பெறுகின்ற நாங்கள்
இன்றைக்கு கடனை ஒண்ணே வாங்கி வந்து இங்கு வருத்தத்தோடு ஒவ்வொரு சகோதரிகளும் கண்ணீர் வடித்து இன்றைக்கு அரசாணை எங்களுக்கு கொடுங்கள் ஐயா, முதல்வர் ஐயா எங்களுக்கு கொடுங்கள், நீங்கள் அங்கு கொடுப்பது மகிழ்ச்சி தான், ஆனால் இங்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 18 நாட்களாக எங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றுங்கள், தகுதியான எங்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடுங்கள் என்று இன்றைக்கு மடிப்பிச்சை ஏந்தி நாங்கள் இன்றைக்கு சென்னையின் வீதிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நியாயமான கோரிக்கை முதல்வர் அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் முடிய கோரிக்கை. ஆனால் எங்களை தினசரி மிகுந்த வருத்தப்படுகிறோம். தினசரி நாங்கள் இங்கே வந்து வெயிலில் போராட்டம் நடத்துகிறோம். தினசரி ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கடன் வாங்கி நாங்கள் கிராமத்திலிருந்து வந்து செலவழிக்கிறோம். எங்களை அங்க மக்கள் வாருங்கள் வாருங்கள், பல பிரச்சனைகள் இருக்க வந்து தீர்த்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் கிராமத்தில் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள், மக்களோடு மக்களாக இருந்து விட்டு அவர்கள் தாயா பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் 500 பேர் 1000 பேரை பார்த்து பழகக்கூடிய நாங்கள் இங்கு இருப்பது அனைத்து மக்களும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். பல்வேறு அடிப்படை பணிகள் அங்கு இல்லாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்பது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலை இணைக்க வேண்டும். அதற்காக 18ஆம் நாளாக போராட்டம் நடத்துகிறோம். ஒற்றை கோரிக்கையை முதல்வர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். இன்றைக்கு மடிப்பிச்சை ஏந்தும் அளவிற்கு எங்களுடைய நிலைமை. முந்தா நாள் பிச்சை எடுத்தோம், நேற்று நாங்கள் கருப்பு துணி கட்டினோம், இன்று மடிப்பிச்சை எடுக்கிறோம். எங்களுடைய உடலெல்லாம் ரொம்ப மோசமாகிவிட்டது. ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பணியாளர் கண்ணீர் விடுகிறார். ஒவ்வொருவரையும் பாருங்கள், இவ்வளவு 1000 பணியாளர் விடுப்பு கொடுத்து இருக்கும் பொழுது இந்த அடிப்படை உரிமை, உழைக்கின்றதற்கு அடிப்படை உரிமை, அந்த உரிமையை மீட்டு முதல்வர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவோம். எங்களுடைய உரிமைக்காக கடைசி வரை நிற்போம். எங்களுடைய அரசாணை தான் இந்த போராட்டத்திற்கு தீர்வாக அமையும். தொடர்ச்சியா அதாவது 18 நாளா போராட்டம் நடத்திய இந்த விளம்பர திமுக அரசு இதுவரை கண்டு கொள்ளாமல் வந்து தேர்தலை எதிர்க்கு வந்து உரிமை தொகையை அறிவித்திருக்கிறது. நம்முடைய அதாவது பெண் ஊராட்சி செயலாளர்களுக்கு அவங்க தொடர்ந்து அழுகக்கூடிய நிலைமையில இந்த திமுக அரசு உங்களை வழிநடத்திட்டு இருக்கு. இதை எப்படி சொல்லுங்க. இன்னைக்கூட 18 நாளா இங்க இருக்கோம். என்ன பேசுதுன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம். எதுக்காக எங்களை இப்படி காத்திருக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாமே கேட்ட பிறகு மடியேந்தி பிச்சை எடுக்கின்றது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்க இப்படி கஷ்டமா இருக்கு, வீதியில நின்று ஜீவோ கேட்டு என் பையனை பார்த்து 18 நாளாச்சு. கடன் வாங்கி செலவழிக்கிறது கூட எங்களுக்கு மனவேதனையா தெரியல. ஆனா இங்க வந்து இப்படி பிச்சை எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. உடனே எங்களுக்கு 60 வயசு வரை உழைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கேட்கறதுக்கு இவ்வளவு ஒரு நாள் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே எங்களுக்கு ஜீவோ வழங்குறதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் போகாம எங்களுக்கு உடனே ஜீவோ வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 18 நாட்கள் போராட்டம் நடத்தியும் இந்த விளம்பர திமுக அரசு, ஊரக வளர்ச்சித்துறையோ இதுவரை வந்து இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மௌனிகா, சென்னையில் 18வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.